Hi friends, welcome to my YouTube channel. நான் உங்கள் ராஜமுருகன். இந்த வீடியோவில் நாம் நீட்டோட சிலபஸ் பார்க்க போகிறோம். அதுவும் பயாலஜி சப்ஜெக்ட் ஓகேங்களா. பொதுவாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 20 யூனிட் இருந்துச்சு. இந்த பயாலஜியில் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முன்னாடி என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பயாலஜி சிலபஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஜுகேஷனல் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயாலஜி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜினா நம்மளுக்கு தெரியும் தமிழில் உயிரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட் எக்ஸாமில் மிகவும் முக்கியமான பார்ட் சொல்லலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஓகேங்களா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் பொதுவாக நம்மளுக்கு சம்மந்தமான படிப்பு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கான நடத்தக்கூடிய எக்ஸாம் இதுன்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம யூனிட் நேம் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு. ஓகே, அதில் வாட் இஸ் லிவிங், அதாவது லிவிங்னு உயிர் வாழ்கிறது, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி, சார் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பயோடைவர்சிட்டி நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், அதில் வகைப்படுத்துறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாக்ஸானமி, சிஸ்டமேட்டிக்ஸ், கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ் அண்ட் டாக்ஸானமியல் ஹைரார்கி, பைனாமியல் நாமன்கல்ச்சர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபஸ்ட் யூனிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், அதுலேயுமே சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மோனிரா, புரோட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை இன்டு மேஜர் குரூப்ஸ், lichens, viruses and viroids. Next part, silent features and classification of plants into major groups, especially algae, bryophytes, petridophytes, gymnosperms. 3 to 5 silent and distinguishing features and at least 2 examples of each category. ஓகே, ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2 to 5 சைலண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ், அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கும் அடுத்த குரூப்புக்கும் உள்ள டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு silent features and classification of animals, nomenclature up to phyla level and chordate up to classes level, 3 to 5 silent features and at least 2 examples. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் பிளான்ட் குரூப்பை கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து அனிமல் குரூப், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கிளாசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுலேயும் கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் யூனிட் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட், யூனிட் 2 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ஃபாலஜி அண்ட் மாடிஃபிகேஷன். மார்ஃபாலஜி மீன் ஸ்ட்ரக்சர், அதாவது ஷேப்புன்னு சொல்லலாம், ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், ஒரு அமைப்பு ஓகேங்களா. எப்படி இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் தான் இருக்கும். ஸோ த மார்ஃபாலஜி ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆர் ஷேப் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் இந்த ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்,
anatomy and functions of different parts of flowering plants. இது வந்து இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா anatomy and functions of different parts of flowering plants. அதாவது பூக்கள் பூக்கக்கூடிய தாவரத்தில் பல்வேறு வகையான அமைப்பு, அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு, ஒரு ரூட், ஸ்டெம், லீஃப், இன்ஃப்ளோரசன்ஸ், சிமோஸ் அண்ட் ரெசிமோஸ், ஃப்ளவர், ஃப்ரூட் அண்ட் சீட். ஓகேங்களா, தண்டு, வேர், இலைப்பகுதி, அது மாதிரியான எல்லா பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் பூப்பகுதி கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட் அண்ட் சீட் பழம், அது உள்ள இருக்கிற விதை. ஓகேங்களா, டு பி டெல்ட் அலாங் வித் த ரிலவெண்ட் ப்ராக்டிக்கல் ஆஃப் த ப்ராக்டிக்கல் சிலபஸ். ஓகே, ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் சிலபஸுமே நம்ம வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி, மால்வேசியா, குருசிஃபெரா, லுக்மினேஷியா, காம்போசிட்டியா, கிராமினியா. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேமிலி சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே மெயினாக 5 ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா, 5 ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பிளான்ட் திஷ்யூஸ் ரிலேட்டடான இந்த சப்ஜெக்ட்டு பார்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிமல் திஷ்யூஸ், அதுலேயுமே மார்பாலஜி, anatomy and functions of different systems, digestive system, circulatory system, respiratory, nerves and reproductive system of an insect. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக், ப்ரீஃப் அக்கௌண்ட் ஒன்லி. ஓகேங்களா, இப்போ தவளையை பற்றி ஃபுல் சிஸ்டமும் படிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வ்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ எல்லாத்தையும் சிஸ்டமே ஆஃப் அன் இன்செக்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற பூச்சிகள் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஃப்ராக் மட்டுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தா போதும். ஓகேங்களா, யூனிட் 3 பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது செல்லின் அமைப்பு மற்றும் அது வந்து எப்படி இயங்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இது பொதுவாக சிலபஸோட டாபிக் 3rd யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக செல்ஸ்னாவே அதோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு. ஸோ பிளான்ட் செல், தாவர செல் மற்றும் விலங்கு செல்லோட அமைப்பு, அதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த வகையில் நம்ம என்ன சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செல் தியரி, செல்ஸ் ஆஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ ஒரு உயிரோட அடிப்படை அழகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ், 2 டிஃப்ரெண்ட் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டிருக்காங்க. பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, பிளான்ட் செல்லோட அமைப்பு, அதோட வேலை, ஃபங்க்ஷன். அது போலவே அனிமல் செல்லோட, விலங்கு செல்லோட அமைப்பு மற்றும் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. செல் என்வலப், செல் மெம்பரேன், செல் வால், செல் organelles, structure and functions, endomembrane system, endoplasma, reticulum, Golgi bodies, lysosomes, vacuoles, mitochondria, ribosomes, plastids, microbodies, cytoskeleton, cilia, flagella, centrillus, ultrastructure and function, nucleus, nuclear membrane, chromatin, நியூக்ளியோஸ், இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது செல், அதோட பகுதிகள், ஃபங்க்ஷன் கேட்டகரியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட்ஸ் ஆஃப் லிவிங் செல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது செல்லுக்குள்ள கெமிக்கல் காம்போனன்ட்ஸ், கான்ஸ்டியூயன்ட் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ், என்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோமாலிகுல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ்,
lipids, nuclei, nucleic acid, enzymes, properties, enzyme action, classification and nomenclature of enzymes. Okay. Next வந்து பார்த்தீங்கன்னா P cell division, cell cycle, mitosis, meiosis and their significance. Okay. இதான் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனோட பார்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜி. ஓகேங்களா. அதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூனிட் 4ல் இது கவர் ஆகுது. ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வோட இது என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இதை கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் as a means of autotrophic nutrition. Site of photosynthesis take place. Pigments involved in photosynthesis. Element area means basic areas. Photochemical and biosynthetic phases of photosynthesis. Cyclic and non-photo photospirulation. Chemostry hypothesis. Photorespiration, C3 and C4 pathways, factors affecting photosynthesis. ஓகேங்களா. என்னென்ன ஃபேக்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தா டெம்பரேச்சர் இருக்கும். போக நான் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷனில் எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ், செல்லுலார் ரெஸ்பிரேஷன், கிளைகோலிசிஸ், ஃபெர்மெண்டேஷன், anaerobic, TCA cycle and electron transport system, aerobic, energy relations, number of ATP molecules are generated, amphiboolic pathways, respiratory quotient. Okay, next plant growth and development. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செடி எப்படி வளருது, அதுக்கப்புறம் அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விதை ஜெர்மினேஷன், seed germination, phases of plant growth and plant growth rate, conditions of growth, differentiation, differentiation and redifferentiation, sequence of developmental process in a plant cell, growth regulators, auxin, gibberellin, cytokinin, ethylene, ABA. ஸோ ஒரு செடி வளர்ப்பு ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இன் பிளான்ட் செல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத், வளர்ச்சி காரணிகள் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெகுலேட்டர் மீன்ஸ் ரெகுலேட் பண்ணுறது க்ரோத் வளர்ச்சிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளான்ட் பிசியாலஜி பார்த்தோம். அது போலவே நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அனிமல் பிசியாலஜி, ஹியூமன் பிசியாலஜி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. Breathing and respiration, respiratory organs in animals, recall only. Respiratory system in humans, mechanism of breathing and its regulation in humans, exchange of gases, transport of gases and regulation of respiration, respiratory volumes, disorders related to respiration, asthma, அதாவது நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அது ரிலேட்டடான உள்ள ப்ராப்ளம் என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆஸ்துமா, எம்பிசிமா, ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். காம்போசிஷன் ஆஃப் பிளட், அதாவது பாடியில் இருக்கிற ஃப்ளூயிடோட டிஃப்ரெண்ட் காம்போசிஷன். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு தான். So composition of blood groups, coagulation of blood, composition of lymph and its function, human circulatory system, structure of human heart and blood vessels, cardiac cycle, cardiac output, ECG, double circulation, regulation of cardiac activity, disorder of circulatory system, hypertension, coronary artery disease,
angina pectoris, heart failure. ஸோ நம்ம ஃப்ளூயிட் பிளட் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப் டு ஹார்ட் ஃபெயிலியர் வரையும் கொடுத்துருக்காங்க. அதோட டிஸார்டர்ஸ், அதோட சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அதெல்லாமே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அந்த கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கிரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் த எலிமினேஷன். ஓகேங்களா, அதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதில் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரேஷன், ammonotrolism, urocotylism, human excretory system structure and function, urine formation, osmoregulation, regulation of kidney function, renin, angiotensin, arterial natriuretic factor, ADH, diabetes insipidus, role of other organs in excretion, disorders, uremia, renal failure, renal calculi, nephritis, dialysis and artificial kidney. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் அந்த கேட்டகரியில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேங்களா, அதுவும் பெரிய சாப்டர் கூட. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லொக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட், டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட், ciliary, fibular, muscular, skeletal muscle, contractile proteins, muscle contraction, skeletal system and its function, to be dealt with the relevant practical syllabus. Joints, disorder of muscular and skeletal system, myasthenia gravis, tetany, muscular dystrophy, arthritis, osteoporosis, gout. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் லோக்கோமோஷன் அது ரிலேட்டடான இஷ்யூஸ். ஓகேவா, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் மீன்ஸ் நரம்பு சம்மந்தமானது. நியூரான் அண்ட் நர்வ் சிஸ்டம் இன் human central nervous system, peripheral nervous system and visceral nervous system, generation and conduction of nerve impulse. Next, chemical coordination and regulation, endocrine glands and hormones, human endocrine system, hypothalamus, pituitary, pineal, thyroid, parathyroid, adrenal, pancreas, glands, mechanism of harmonic action, elementary idea, role of hormones as messengers and regulators, hypo and hyperactivity and related disorders, common disorders, dwarfism, acromegaly, hirsutism, Gautier, exophthalmic Gautier, diabetes, Addison disease. Important diseases and disorder mentioned about to be dealt in brief. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் யூனிட் 6. அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் gametophytes, pollination types, agencies and examples, outbreeding devices, pollen pistil interactions, double fertilization, post-fertilization events, development of endosperm and embryo, development of seed and formation of fruit, special modes, apomixis, parthenocarping, polyembryony, significance of seeds and fruit formations. Next, human reproduction. கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
male and female reproductive system, microscopic anatomy of testes and ovary, gametogenesis, spermatogenesis, and oogenesis, menstrual cycle, fertilization, embryo development up to blastocyte formation, implantations, pregnancy and placenta formation, elementary idea. Next, parturitions, elementary idea, lactation, elementary idea. Next, reproductive health. Need for reproductive health and prevention of sexually transmitted diseases, STD, birth control need and methods, contraceptions and medical termination of pregnancy, MTP, amniocentesis, infertility and assisted reproductive technologies, IVF, gift element ideas for general awareness. Next, unit 7, genetics and evaluation, heredity and variation. Next, Mendelian inheritance, deviation from Mendelism, incomplete dominance, codominance, multiple alleles, and inheritance of blood groups, pleiotropy, elementary idea of polygenic inheritance, chromosome theory of inheritance, chromosomes and genes, sex determination in humans, birds, honeybee, linkage and crossing over, sex-linked inheritance, hemophilia, color blindness, Mendelian disorder in humans, thalassemia, chromosomal disorders in humans, Down syndrome, Turner's and Klinefelter's syndromes. Next, a molecular basis of inheritance. Search for genetic material and DNA as genetic material. Structure of DNA and RNA. DNA packing, DNA replication, central dogma, transcription, genetic code, translation, gene expression and regulation, like Opron, Genome and Human Genome Project, DNA fingerprinting, protein biosynthesis. Next is evolution, origin of life, biological evolution and evidence of biological evolution from paleontology, paleontology, comparative anatomy, embryology and molecular evidence. Darwin's contribution, modern synthetic theory of evolution, mechanism of evolution variation, mutation and recombination, and natural selection with examples, types of natural selection, gene flow and genetic drift, Hardy-Weinberg's principle, adaptive radiation, human evaluation. ஓகேங்களா, உயிர் எப்படி தோணுச்சுன்னா மற்ற ஒரு பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் எவால்யூஷன் இருக்குது இந்த பாட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், health and disease, pathogens, parasites causing human diseases, malaria, filariasis, ascariasis, typhoid, pneumonia, common cold, amoebiasis, ringworm, dengue, chikungunya. Basic concept of immunology vaccines, cancer, HIV and AIDS, adolescents, drug and alcohol abuse, tobacco abuse. Next, microbes in human welfare, in household food processing, industrial production, sewage treatment, energy generation, and biocontrol agents and biofertilizers. Next, ninth unit, biotechnology and its application. So it is very important subject in terms of
biotechnology, principles and process of biotechnology, genetic engineering, recombinant DNA technology, rDNA technology, or application of biotechnology in health and agriculture, human insulin and vaccine production, gene therapy, genetically modified organs, BT crabs, transgenic animals, biosafety issues, biopiracy and patents. Next is the final chapter of this syllabus and subject also. So the topic is ecology and environment. Okay, organs and environment. Sorry, organisms and environment, population interactions, mutualism, competition, creation, partition, population attributes, growth, birth rate and death rate, age distribution, ecosystem, patents, components, productivity and decomposition, energy flow, pyramids of number, biomass, energy. Pyramids of இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி வரும். pyramids of numbers, pyramids of biomass, pyramids of energy அது மாதிரி வந்து நம்ம படிக்கணும் ஓகேங்களா. அது வந்து எனர்ஜி ஃப்ளோ கேட்டகரியில் வரும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அனிமல்ஸ் அந்த கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், கான்செப்ட் ஆஃப் biodiversity, pattern of biodiversity, importance of biodiversity, loss of biodiversity, biodiversity conservation, hotspots, endangered organisms, extinction, red data book, biosphere reserves, national parks and sanctuaries, and secret groves. ஓகேங்களா, இதோட நம்ம வந்து பயாலஜி நீட் சிலபஸ் முடிக்கிறோம். ஓவராலாக நீட் சிலபஸ் முடிக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.